பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எனக்கன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது, தேங்க்யூ லார்ட், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் அந்த வீட்டில் இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். வேதத்தை கவனிப்பீர்களே ஆனால் 1 சாமுவேல் 18:14 வாசிக்கும்போது, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். நன்றாக கவனியுங்கள். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 46வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். என அன்பானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், ஆபிரகாமோடு கூட இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார், சாமுவேலோடு கூட இருந்தார். நடந்தது என்ன? அவருடைய காரியங்கள் வாய்க்கும்படி செய்தார். இந்த கால வேளையில் அதே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதற்காக உங்களோடு கூட இருக்கிறார்? ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உனக்கு சகாயம் பண்ணும்படி, உனக்கு உதவி செய்யும்படி. ஹல்லேலூயா. உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி, நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி. தேங்க்யூலா. அவன் இருந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, யோசேப்பு இருந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், உங்கள் வீடு உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இருக்கிற கம்பெனி, நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓ தேங்க்யூ லார்ட். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி, நாங்கள் செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி, எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதிக்கும்படி, நாங்கள் செய்கிற இந்த பிஸ்னஸை ஆசீர்வதிக்கும்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிறதை, எங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை காணட்டும். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எதை செய்கிறோமோ அது எல்லாவற்றையும் இந்த நாளில் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படியே வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.